கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். சூத்திரம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல. முந்தைய வசனத்தில் பார்த்தோன்னா காயுவுக்கு எழுதுகிறாங்க. அந்த காயு ஆத்மாவில் நல்லா இருந்தார். சில சரீர பிராபலத்தினால அவருக்கு அநேக துன்பங்கள் இருந்துச்சு. சூத்திரம். அப்போ தான் சொல்கிறாங்க, உன் ஆத்மா நல்லா இருக்கிறது போல சரீரத்திலையும் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பா உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாங்க, நித்திய ஜீவனை கொடுத்துட்டாங்க. பூமியில் வாழ்கிறதுக்கான சில காரியங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக, போராட்டமாக, வருத்தமாக, வேதனையாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 127 கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். சூத்திரம். இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனைனால என்ன இல்லை, தூக்கம் இல்லை, ஒரே வேதனையோட வருத்தத்தோடு கூட இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு நல்ல நித்திரையை தருவார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை தருவேன் என்று சொல்லுகிறார். சூத்திரம். நீங்கள் அப்பாவுக்கு பிரியமானவர்கள், அதனால் உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனையோடு இருந்தால் தூக்கம் வராது. அப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் மாற்றி உங்களுக்கு நல்ல நித்திரையை தருவேன் என்று சொல்லுகிறார். சூத்திரம். யூதா 20 யூதாவில் 20 ஜூட் verse 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, எதில் உறுதிப்படுத்தி கொண்டு? உன் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில். அல்லேலூயா. சூத்திரம். பரிசுத்தமான விசுவாசம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி நான் சொல்லுவதும் அதுதான். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். சூத்திரம். ஆவியின் கனிகள் 9 இருக்கு, அதுலேயும் விசுவாசம் வரும். ஆவியின் வரங்கள் 9 இருக்கு, அதுலேயும் விசுவாசம் வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த காலை நேரத்திலையும் சொல்கிறாங்க, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் உறுதியாக இருக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா உங்கள் வாயை திறந்து அந்த வாக்கு தத்த வசனத்தை சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வசனத்தை அப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க, அது நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். அதை தான் சொல்கிறாங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம். அடுத்து 24வது வசனம் verse 24. இன்னைக்கு எவ்வளோதான் காரியங்கள் இருந்தாலும் எங்கே நான் திருப்பி விழுந்துருவோனோ, பின்மாற்றத்தில் போயிடுவேணும்னு சொல்லி பயம் இருக்கும். இன்னைக்கு அதுக்கும் அப்பா சொல்கிறாங்க, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுடையவர். அல்லேலூயா. சோதரர். இந்த பூமியிலையும் நீங்கள் எந்த பாவத்திலேயோ அசுத்தத்திலேயோ விழுந்து போகாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். ஏசப்பா வரும் பொழுது நீங்கள் குற்றமற்றவர்களாக நிற்கும்படி அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். சோத்திரம். உங்களை எதிலையும் விழுந்து விடாதபடி அவரே பாதுகாப்பார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. சோத்திரம். நாம் அவர்கிட்ட அன்பு கூறல, அவர் தான் ஃபஸ்ட்டு. அப்பா தான் என்ன பண்ணுறாங்க? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார். சூத்திரம். அவர் நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தம் நம்ம இப்போ தான் பிறந்தோம். மிஞ்சி போனால் 50-60 வருஷத்துக்கு முன்பாக தான் நம்ம பிறந்தோம். 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அப்பா உங்கள் மேலே அன்பு வைத்து என்ன பண்ணாங்க? கல்வாரி சிலுவையில் மரித்து 3வது நாள் எழுந்தாங்க. நாமளும் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? கல்வாரி சிலுவையை நோக்கி தான் பார்ப்போன்னு சொல்லுவோம். இங்கே அதை தான் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலேயும் அன்பு வைத்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய
பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி வைக்க போகிறாங்களாம்? ராஜாக்களாக. அப்போ இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் வறுமையாக இருக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அப்பா சொல்கிறாங்க, உங்களை நான் ராஜாக்களாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உங்கள் பிள்ளைங்களோடு கூட பேசுனீங்கப்பா. நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி இருந்த காலம் ஒரு முடிவுக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இனி நீங்கள் நல்ல நித்திரை பண்ணுவீங்க, நல்ல தூக்கத்தை அப்பா தருவாங்க. ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் போராட்டத்தை இந்த காலை நேரத்தில் அப்பா அகற்றி போடுகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல் விசுவாசத்தை, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணாம். கடைசி வரைக்கும் நீங்கள் பேக் ஸ்லைடு ஆகாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி, எதிலையும் விழுந்து போகாதபடி அப்பாவே உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்பா உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களை ராஜாக்களாக வைத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமையினால் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பிரச்சனை, போராட்டம், கண்ணீர் எல்லாம் இந்த நொடியே ஒளிந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்தை நீர் மாற்றி போடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருவுடைய எல்லா திட்டங்கள் ஒன்றும் செயல்படாதபடி எல்லாம் செயலிழந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆம் தகப்பனே, இப்பொழுதும் உடைய தழும்புள்ள கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேக தழும்புகள், ஆம்ரஜ கரண்ட் ஷாக்கு மூலமாய் வந்த தழும்புகள் எல்லாவற்றையும் இப்போது நீர் சுகப்படுத்துகிறீர். ஆம் தகப்பனே, எந்த பிசாசோட கிரியையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நுழையாதபடி இப்பொழுதே உடைய அக்கினியில் நீர் வேலையை அடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆம்ரஜ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து போயிருக்காங்கப்பா. நீங்க ஆண்டவரே, அவர்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். தேங்க்யூ லார்ட். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், அவர்களுடைய எதிர்காலத்தை அவர் பொறுப்பெடுப்பார். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதும் எல்லா பண தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலும் சந்திப்பார். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆம் தகப்பனே, அவருடைய வார்த்தையின்படி தேவாதி தேவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் உண்டாக்குவது மாத்திரமல்ல, பண தேவைகளை அவர் காணா ஒரு திருமணத்தில் அற்புதத்தை செய்தது போல செய்து நடத்துவார். தேங்க்யூ லார்ட். அதே போல் இன்னும் என்னென்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் அப்பா மாற்றி கொண்டிருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, பிள்ளைகள் உடைய நாம மகிமை கண்டு சாட்சி சொல்ல போகிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பத்தை ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.